இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்னென்றும் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரருளாளனின் பேரன்பினால் அவனுக்கு மிகவும் விருப்பமான அமலாகிய நோன்பை நோற்றவர்களாக, அவனுக்கு விருப்பமான ஒரு தொழுகையை அல்லாஹ்வுடைய மாளிகையிலிருந்து நிறைவேற்றியவர்களாக, அல்லாஹ் விரும்புகின்ற அவனுடைய மார்க்கத்தை படிக்கக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் எங்களை ஆக்கியமைக்காக முதலில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி கொண்டு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கற்றுக்கொள்வோம், அவர்களின் மீது கற்றுக்கொள்வோம் என்ற துணைப்பொருளின் கீழால் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த அமர்வை சீரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகளிலிருந்து சில விடயங்களை கற்று வருகின்றோம். அந்த வகையிலே நேற்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு தொழுகை எப்படி இருந்தது என்கின்ற விடயத்தை முக்கியமாக நாங்கள் நோக்கி இருந்தோம். இன்றைய தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ரமலான் மாதம் வருகின்ற போது நோன்பு விடயத்தில் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், அதே போன்று அவர்கள் குர்ஆனோடு எப்படியான உறவை கொண்டிருந்தார்கள் என்கின்ற விடயங்களை இன்று நாங்கள் பிரதானமாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ், தினசரி நடவடிக்கைகளில் அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள், என்னென்ன விடயங்களை அவர்களுடைய வாழ்விலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது என்ற விடயத்தை ஆரம்பமாக நாங்கள் பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு நாளினுடைய ஆரம்பம் என்பது தஹஜ்ஜுடைய வேளையிலிருந்து அவர்கள் ஆரம்பித்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு ஃபஜ்ருடைய முந்திய சுன்னத்தை தவறாமல் அவர்கள் தொழுது வந்திருக்கிறார்கள். இந்த ஃபஜ்ருடைய முந்திய சுன்னத்துக்கு அவர்கள் சொன்ன ஒரு சிறப்பு இருக்கிறது. இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை வஸ்துக்களும் ஒரு மனிதனுக்கு கிடைப்பதை விட ஃபஜ்ருடைய சுன்னத்தை தொழ கிடைப்பது சிறந்தது என்று சொன்னார். அந்த அளவுக்கு ஒரு சிறப்புமிக்க ஒரு சுன்னத்து தொழுகையாக இருக்குமா இருந்தால் ஃபஜ்ருடைய முந்தின 2 ரகாத் சுன்னத், பின்னால் சுன்னத் கிடையாது, முன்னால் தொழக்கூடிய இந்த 2 ரகாத் சுன்னத்துக்கு அப்படி ஒரு நன்மை இருக்கிறதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஒரு சாதாரணமாக ஒரு சிறிய பரிசு அன்பளிப்பு கிடைக்கும் என்பதற்காக எவ்வளவு முயற்சிகளை நாங்கள் செய்கிறோம். ஒரு போட்டி நடத்தப்படுகின்ற போது அதில் எவ்வளவு ஆர்வமாக கலந்து கொள்வோம். ஒரு சிறிய அன்பளிப்புகளை பெற்றுக்கொள்வதற்கு எவ்வளவோ முயற்சிகளை எல்லாம் எடுப்போம். ஆனால் எங்கள் அல்லாஹ் தஆலா ஒரு மிகப்பெரிய கிஃப்டை எங்களுக்கு அறிவிக்கின்றான். இந்த ஃபஜ்ருடைய சுன்னத்தை தொழுபவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த நன்மை இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை வஸ்துக்களும் ஒரு மனிதனுக்கு கிடைப்பதை விட சிறந்தது என்றால் எந்த அளவுக்கு நாங்கள் இந்த விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையிலே இரவு தொழுகையை முடித்துவிட்டு 50 வசனங்கள் ஓதக்கூடிய நேரம் ஒரு சஜதாவை செய்வார்கள். பிறகு ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னால் 2 ரகாத்துக்கள் சுன்னத்துக்களை அவர்கள் தொழுவார்கள். பிறகு ஃபஜ்ர் தொழுகைக்காக முஅத்தின் அழைக்கும் வரை, இகாமத் சொல்லும் வரை அல்லது அதான் சொல்லும் வரை அவர்கள் தனது வலப்புறமாக சாய்ந்து படுத்துக் கொள்வார்கள். இது ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு நடைமுறையாக இருந்திருக்கிறது. தஹஜ்ஜத்தை தொழுவது, நீண்ட நேரம் சஜதா ஒன்று செய்வது, அதற்கு பிறகு முந்தின சுன்னத்தையும் அவர்கள் தொழுது விட்டு இகாமத் சொல்வதற்கிடையிலே கொஞ்ச நேரம் வலதுபுறம் சாய்ந்து தூங்கி இருக்கிறார்கள். இந்த நடைமுறையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்றி இருக்கிறார் என்பதை நாங்கள் புகாரியிலே வரக்கூடிய இந்த செய்தியிலிருந்து பார்க்கின்றோம். இரண்டாவது, இந்த சுபகு தொழுகையை தொழுததற்கு பிறகு சூரியன் உதிக்கும் வரைக்கும் பள்ளிவாயிலில் அமர்ந்திருப்பது சுவர்க்கத்துக்கு இட்டுச் செல்கின்ற ஒரு செயலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார். இந்த நடைமுறை இன்று மிக மிக குறைவு. ஒரு சிலர் இதனை இன்று பின்பற்றுகிறார்கள். பெரும்பாலானவர்களிடத்தில் இந்த நடைமுறை இல்லை. ஆனால் இது ஒரு சிறந்த நடைமுறையாக சொல்லப்படுகிறது. நமக்கு எல்லா நாளும் இந்த நடைமுறையை பின்பற்ற முடியாவிட்டாலும்
ஒரு சில நாட்களாவது ஒரு மாதத்தில் இந்த நடைமுறையை பின்பற்றுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். சுபுகு தொழுகையை தொழுதற்கு பிறகு சூரியன் உதயமாகும் வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத இடத்திலேயே அமர்ந்திருப்பார்கள். சிமாக் இப்னு ஹர்ப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையிலே அமர்ந்திருக்கிறீர்களா என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், ஆம், நான் அதிகமாக அமர்ந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்போது அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியன் உதயமாகாத வரைக்கும் சுபகு தொழுத இடத்திலிருந்து எழும்ப மாட்டார்கள். சூரியன் உதயமானதற்கு பின்னால் தான் அங்கிருந்து அவர்கள் எழுந்து செல்வார்கள். அப்போது மக்கள் அறியாமை காலம் குறித்து பேசி சிரித்து கொண்டிருப்பார்கள். இதை கேட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகைத்து கொண்டிருப்பார்கள் என்று வரக்கூடிய ஹதீஸ். இதில் இரண்டு முக்கியமான விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். ஒன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நடைமுறை சுபகு தொழுத உடனே எழும்பிட்டு போக மாட்டாங்க. உட்கார்ந்திருந்து நீண்ட நேரம் காத்திருந்து திக்ருகளிலே ஔராதுகளிலே ஓதிக்கொண்டு அப்படி அமர்ந்திருப்பார்கள். அந்த நேரத்திலே சில ஆட்கள் அங்கே வந்திருக்கக்கூடிய சஹாபாக்களில் சிலர் பின்னால் அமர்ந்து பேசிக்கொண்டிருப்பார்கள். அவர்கள் திக்ர் ஔராதுகளில் ஈடுபட மாட்டார்கள், பேசிக்கொண்டு இருப்பார்கள். அறியாமை கால செயல்களை நினைத்து ஜோக்கடித்து கொண்டு நகைச்சுவையாக ஹாஷ்யமாக பேசிக்கொண்டிருப்பார்கள். அப்படி பேசுகின்ற நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு அவர்களும் புன்னகைத்து விட்டு, அவர்களை கண்டிக்க மாட்டார்கள், அவர்களுக்கு புன்னகைத்து விட்டு அவர்கள் எழுந்து செல்வார்கள் என்று வரக்கூடிய அந்த ரிவாயத்தை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஒன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அமலை சீர்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது, எல்லோரும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் வற்புறுத்தவில்லை. இது அவரவருடைய விருப்பத்துக்குரிய விடயம். சஹாபாக்களை பார்த்து ஏசவில்லை. ஏன் நான் இங்கே திக்ரில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம், நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்களா என்று அவர்களை பார்த்து நச்சரிக்கவில்லை. மாற்றமாக அவர்கள் பேசிக்கொண்டிருப்பதை கேட்டு புன்னகைத்திருக்கிறார்கள் என்பது ஒரு சகிப்புத்தன்மையோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருமே ஆன்மீகத்தின் உச்சக்கட்டத்தில் இருப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஒரு சிலர் இவ்வாறு இருப்பார்கள். அவர்களை நாங்கள் ஒட்டுமொத்தமாக விரட்டி அடித்து விடுவதை விட அவர்களுடைய செயல்களில் அங்கீகரிக்கக்கூடியவற்றை அங்கீகரித்து செல்வது சிறந்தது என்ற அடிப்படையில் நபி அவர்களுடைய நடைமுறை இப்படி இருந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரியிலே முஸ்லிமிலே இந்த செய்தி பதிவாயிருக்கிறது, உங்களில் ஒருவர் சுபகு தொழுத இடத்திலேயே காத்து கொண்டிருக்கும் வரை அவருக்காக மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார். இது எல்லாருக்கும் கிடைக்குமா? நாங்கள் நினைச்சாலும், நாங்கள் மனிதர்களுக்கு அவர்களை சந்திக்கிற நேரம், அவர்களுக்கு உதவிகள் செய்கிற நேரம் என்ன சொல்கிறோம்? நீங்கள் எங்களுக்காக துவா செய்யுங்க, எங்களையும் துவாவில் சேர்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்கிறோம். அவர் துவா செய்கிறாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது, ஆனால் நாங்கள் சொல்லிட்டு வருவோம், துவாவில் சேர்த்துக்கணும். ஒரு ஆள் ஹஜ் உம்ராவுக்கு போகிறாராண்டா அவர்கிட்ட போய் நாங்கள் சொல்லுவோம், எங்களையும் துவாவில் சேர்த்துக்கொள்ளுங்க. கரெக்டாக அவர் துவா செய்கிறாரா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. அடுத்து அவருடைய துவா அங்கீகரிக்கப்படுமா இல்லையாண்டும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஷுவராக துவா கேட்பார்கள், அவருடைய துவா அங்கீகரிக்கப்படும் என்று இருக்கிறார்கள் தான் மலாயிகாமார்கள். அந்த மலக்குமார்களுடைய துவா ஒரு சில சந்தர்ப்பங்களில் இயல்பாக எங்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம்தான் சுபகு தொழுது விட்டு கொஞ்ச நேரம் அந்த இடத்திலேயே காத்திருப்பது. மாணவர்களுடைய மலக்குமார்களுடைய துவாவை எங்களுக்கு பெற்றுத்தரும். இது எவ்வளோ பெரிய பாக்கியம்! நாங்கள் எங்களுக்காக துவா செய்கிறதுங்கிறதே குறை. இந்த நேரத்தில் எங்களுக்காக இன்னொருவர் துவா செய்யக்கூடிய பாக்கியம் கிடைப்பது என்பது மிக மிக ஒரு பாக்கியமான விஷயம். அதுவும் அல்லாஹ்வுடைய வானவர்கள் என்பவர்கள் எந்த பாவமும் செய்யாதவர்கள், அவர்கள் எங்களுக்காக துவா செய்கிறார்கள் என்பது ஒரு சிறப்புமிக்க விடயமாக இருக்கிறது. என்ன துவா கேட்பார்கள்? யா அல்லாஹ், இவருக்கு நீ பாவ மன்னிப்பை கொடுப்பாயாக, இவருக்கு நீ ரஹமத்தை சொரிவாயாக, கருணையை கொடுப்பாயாக என்று அந்த மலக்குமார்கள் எங்களுக்காக துவா செய்வார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் ஒரு ஹதீஸிலே வருகிறது வேறு சம்பவங்கள். மலக்குமார்களுடைய துவாவை பெற்றுத்தரக்கூடிய நிறைய அமல்கள் இருக்கின்றன. அதில் ஒரு சிலரை மாத்திரம் ஞாபகப்படுத்துகிறேன். காலையிலே சுபவுக்கு எழுந்ததும் ஒரு சதக்காவுக்குரிய நீயத்தை நாங்கள் வைத்தால் அங்கே மலக்குமார்களுடைய துவா கிடைக்கிறது. அல்லாஹும்ம முன்ஃபிகன் ஹலஃப், யா அல்லாஹ், யாரெல்லாம் உன்னுடைய பாதையிலே செலவழிக்க வேண்டும் என்று இன்றைக்கு எண்ணம் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த செல்வத்தை நீ பன்மடங்காக்கி கொடுப்பாயாக மலக்குமார்கள் துவா செய்யும். இது காலையில் சுபகில் தான் இந்த துவா கேட்பார்.
மாறி கேட்பார்கள், அல்லாஹும்ம மும்சிகன் தலஃபா, யா அல்லாஹ், யாரெல்லாம் இந்த சதக்கா செய்கிற எண்ணத்தோடு இந்த காலையில் எழும்பலையோ அவர்களுடைய செல்வத்திலே அழிவை கொடுப்பாயாகன்னு துவா செய்வாங்க. துவா இல்லை, மதுவா, எச்சரிக்கை. சாபம் யாருடைய சாபம்? மலக்குமார்களுடைய சாபம். ஒவ்வொரு நாள் காலையிலும் அல்லாஹ் இதற்கென்று மலக்குமார்களை வைத்திருக்கிறான். அவர்களுடைய பணி இவ்வாறு துவா செய்வோம். ஒவ்வொரு மனிதனுக்கு முன்னாலும் வந்து, யா அல்லாஹ், இந்த மனிதன் முன்ஃபிக்காக இருந்தால், செலவழிப்பவனாக இருந்தால், இவனுக்கு நீ ஹலஃபா மீண்டும் மீண்டும் கொடுத்து கொண்டே இருப்பாயா. இவன் மும்சிக்காக இருந்தால், சுயநலவாதியாக எதையும் செலவழிக்காத ஒரு தன்னலம் மிக்கவனாக இருந்தால் அவனுக்கு நீ அழிவை கொடுப்பாயாக என்று துவா செய்வான். அப்போ காலையில் எழுந்ததும் ஏதாவது ஒரு சின்ன சதக்காவை நீயத்து வச்சுக்கணும். எங்களால் ஏழுமான ஒரு சின்ன சதக்கா, இன்றைக்கி இதை செய்யணும், இன்றைக்கி இந்த நன்மையை செய்யணும், இன்றைக்கி இந்த ஒரு நல்ல காரியத்துக்கு நாம் உதவி செய்யணும் என்று காலையில் சுபகு தொழுவுக்கு நாங்கள் இந்த நீயத்தை வச்சா எங்களுக்கு இந்த மலக்குமார்களுடைய துவா கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பம்தான், நாங்கள் அடுத்தாக்களுக்காக துவா செய்கிற நேரம் மலக்குமார்கள் எங்களுக்கு துவா செய்யும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த விதமான நோக்கமும் உள்நோக்கமும் இல்லாமல், யாரெல்லாம் இந்த மனிதர் கஷ்டத்தோடு இருக்கிறார், இவருக்கு நீ விடிவை கொடுக்கணும், யாரெல்லாம் இந்த மனுஷன் நோயாளி ஆகிறார், இவருக்கு நீ சுகத்தை கொடுக்கணும்னு நாங்கள் காலையிலையோ மாலையிலையோ இந்த துவாவை கேட்குற சந்தர்ப்பத்திலே மலக்குமார்கள் எங்களுக்காக துவா செய்யணும். யாரெல்லாம் இந்த மனுஷன் எதை கேட்டானோ அந்த மனுஷனுக்கு இவனுக்கும் நீ அதை கொடுத்து கொடுப்பாய், ஆரோக்கியத்தை கேட்டானா இவனுக்கு நீ ஆரோக்கியத்தை கொடுப்பாய், அந்த செல்வத்தை கேட்டால் இவனுக்கு நீ செல்வத்தை கொடுப்பாய் என்று மலக்குமார்கள் துவா செய்யும். இப்படி மலக்குமார்கள் துவா செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அதில் பிரதானமானது தான் இது. என்னது? காலையில் சுபஹ் தொழுது விட்டு அதே இடத்திலே அமர்ந்திருந்து சில திக்கர் ஔராதுகளில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற போது மலக்குமார்கள், நிறைவா இவருக்கு நீ இஸ்திக்ஃபார், இவருக்கு நீ மகஃபிரத்தை கொடுப்பாயாக, இவருக்கு நீ ரஹ்மத்தை கொடுப்பாயாக என்று ரஹ்மத்தையும் மகஃபிரத்தையும் எங்களுக்காக கையேந்தி வானவர்கள் துவா செய்கிற சந்தர்ப்பம் கிடைக்கும். அவருக்கு சிறு தொடக்கு ஏற்படாமல் இருந்தால், அப்படி உதவ முடியாமல் அந்த இடத்திலே உட்கார்ந்துட்டு இருந்தால் இந்த மாதிரி துவா கிடைக்கும். உங்களில் ஒருவர் தொழுகையை எதிர்பார்த்து தம்மை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கும் வரை அவர் தொழுது கொண்டிருப்பவராகவே கருதப்படுவார். நோன்பு காலத்தில் எனக்கு சந்தர்ப்பம் அதிகம். 11:30 மணிக்கு வந்தோம், தொழுகிறதுக்கு இன்னும் டைம் இருக்கு, இன்னும் 2 வேலையை முடிச்சுட்டு வருவோம் இல்லாமல் பள்ளிக்குள்ளே வந்து தொழுவும் வரைக்கும் காத்துட்டு இருப்போம்னு சொல்லி காத்துட்டு இருந்தால், தொழுவதற்காக காத்து கொண்டிருந்தால், அந்த காத்து கொண்டிருந்த அவ்வளோ நேரமும் தொழுத நன்மை எழுதப்படும். அரை மணித்தியாலம் காத்துட்டு இருந்தால் அரை மணித்தியாலம் தொழுத நன்மை எழுதப்படும். அப்போ பள்ளிவாசலுக்கு நேரத்தோடு போகிறது ஏத்திகாஃபுடைய அமல்களில் இருக்கிறது. கொஞ்ச நேரம் அல்லாஹ்வுக்காக பள்ளிவாசலில் போய் உட்கார். ஏத்திகாஃபுங்கிறது முழு நாளும் இருக்கணும், 10 நாள் இருக்கணும், 20 நாள் இருக்கணும் அப்படி இல்லை. நாங்கள் ஒரு 15 நிமிஷமும் அல்லாஹ்வுக்காக ஏத்திகாஃப் இருக்கலாம். நீயத்தோடு, அல்லாஹ் உனக்காக இப்போ நான் பள்ளியில் இருக்க போகிறேன்னு சொல்லி வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம், ஒரு 1 ஹவரோ 2 மணித்தியாலமோ 3 மணித்தியாலமோ நாங்கள் இருந்து திக்கர் ஔராதுகளில் நோன்புல சாத்தியம் கூடு பள்ளிவாசலுக்கு நேரத்தோடு போயிருந்து இந்த துவாக்கள்லாம் ஔராதுகள் ஈடுபட்டுட்டு தனிமையில் இருந்து அல்லாஹ்வா நினைச்சு அல்லது துவா கேட்டுட்டு எங்களோட தேவைகளை முன் வச்சுட்டு போக முடியுமாக இருந்தால், தொழுகை வரும் வரைக்கும் காத்து கொண்டிருந்தால் தொழுத நன்மையும் கிடைக்கும். ஒரு 2 மணித்தியாலம் தொழுகைக்காக காத்துட்டு இருந்தோம்டா 2 மணித்தியாலம் தொழுத நன்மை எங்களுக்கு கிடைக்கும் என்று இந்த ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கணும். எனவே ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறையில் இது இருந்திருக்கிறதே என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக சூரியன் உதிக்கும் வரைக்கும் காத்து கொண்டிருந்த ரசூலுல்லாஹ், இப்போ நான் ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையை தான் சொல்லிட்டு வரேன். காலையில் எழுப்பினா அவனோட டைம் டேபிள் என்ன, அதான் இப்போ நாங்கள் பார்த்துட்டு வரோம். அந்த டைம் டேபிளில் தான் முதலாவது தஹஜ்ஜத்தில் ஸ்டார்ட் ஆகி, அதுக்கு பிறகு ஒரு சுஜூத், நீண்ட சுஜூத் அந்த தஹஜ்ஜத்தில், அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் ஒரு சின்ன 2 ரக்காத் சுபஹுடைய முந்தின சுன்னத், அதுக்கு பிறகு ஒரு சின்ன ரெஸ்ட், அதுக்கு பிறகு சுபஹு தொழுகை, அதுக்கு பிறகு தொடர்ச்சியான திக்ர் ஔராதுகள், அதுக்கு பிறகு இந்த 2 ரக்காத் தொழுகை. ஒருவர் அதிகால தொழுகையை ஜமாத்தோடு தொழுதுவிட்டு சூரியன் உதயமாகும் வரைக்கும் அந்த இடத்திலேயே இறைவனை திக்ர் செய்தவர்களாக அமர்ந்திருந்து 2 ரக்அத் தொழுதால் அவருக்கு கிடைக்கிற நன்மை என்ன தெரியுமா? அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஹஜ்ஜும் ஒரு உம்ராவும் செய்த நன்மை. சுப்ஹானல்லாஹ், எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது. ஒரு ஹஜ்ஜி ஒரு உம்ரா செய்யணுமெண்டா இன்றைக்கு இருக்கிற பொருளாதார செலவீனங்களின் அடிப்படையில் சுமார் எவ்வளோ 25 லட்சம் ரூபாய் தேவை. 25 லட்சம் ரூபாய் இருந்தால் தான் இன்றைக்கி ஹஜ்ஜிக்கு போயிட்டு வரலாம். ஒவ்வொரு நாளும்
இந்த 25 லட்சம் ரூபா பெறுமதியான அமல்ற நன்மையை இலவசமாக பெற்றுக்கொள்கிற ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த சந்தர்ப்பம். ஒன்றுமில்லை, ஒரு அரை மணித்தியாக நம்மளோட வாழ்க்கையில் ஒரு ½ hour அல்லாஹ் கொடுக்குறது. சுபஹு தொழ வாரது, தொழுகிறது, 2 ரக்காத் சுன்னத்தை தொழுகிறது, காத்திருந்து 2 ரக்காத் சுன்னத்தை தொழுகிறது, அவ்வளோ. இவ்வளவும் செய்கிறது அந்த சூரியன் உதிக்கிற காலத்துக்குள்ள ஒரு அரை மணித்தியால் தான் அந்த கேப் கிடைக்க போகும். அந்த ½ hour நாங்கள் அல்லாஹ்வுக்காக கொடுக்க முடியுமா இருந்தால் அல்லாஹ் எங்களுக்கு தர கிஃப்ட் என்ன தெரியுமா? ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜும் ஒரு உம்ராவும் செய்த நன்மை கிடைக்கும் மனுஷன். இது திருமிதியிலே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹ் இது சஹீஹான ஹதீஸ் தான் அப்படின்ட்டு இந்த ஹதீஸுக்கு தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு என்ன லைஃபான ஒரு செய்தி கிடையாது, மிகவும் சஹீஹான ஒரு ஹதீஸ் தான். இந்த ஹதீஸ் இவ்வளவு நன்மை கிடைக்கும் தான் என்பதை ஷேக் அல்பானியே உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே இது ஒரு விளையாட்டு அல்ல, ஒரு வாழ்க்கையில் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயங்களில் இதுவும் உண்டு. அதிகாலை நேரத்தில் ஒரு அரை மணித்தியாலத்தை அல்லாஹ்வுக்காக ஒதுக்கி அந்த காலையே ஒரு ஆன்மீகத்தோடு தொடங்குறது, அந்த நாளை ஒரு பரக்கத்தான அல்லாஹ்வுடனான உறவோடு நாங்கள் ஆரம்பிக்கிறது. இது உண்மையில் கஷ்டமான விஷயம். ஏன்னா அந்த சுபஹு புரோகிற நேரம் பிஸியான நேரம். ஒன்று தூக்கத்தில் கழிப்பாங்க சிலர், அல்லது ஏதாவது ஒரு பணி வேலைகளில் சோழிகளில் ஈடுபடுற ஒரு நேரம். ஆகவே எங்களுக்கு அரை மணித்தியாலம் 1 மணித்தியாலத்தை ஒதுக்கி காலையில் வாக்கிங் போகலாம், எக்ஸசைஸ் செய்யலாம், அல்லது வேறு பணிகளில் ஈடுபடலாம். கூட்டாளிமாரோட சேர்ந்து போய் ஒரு ஹோட்டலில் போயிருந்து அப்பம் டீயும் அடிக்கலாம், இதுக்கெல்லாம் டைம் ஒதுக்கலாம். ஆனால் இந்த ஒரு அரை மணித்தியாலத்தை நாங்கள் அல்லாஹ்வுக்காக ஒதுக்க முடியுமா இருந்தால் எங்களுக்கு கிடைக்கிற அந்த நன்மையினுடைய வெளியூ அதுதான் எடுத்த முக்கியமானது. ஒரு ஹஜ் ஒரு உம்ராங்கிறது லேசான விஷயங்கள். நான் நினைக்கிறேன் இப்படி ஒரு சில அமல்களுக்கு தான் ஹஜ்ஜுடைய நன்மையை தருவதாக அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். அது இப்படி ஒரு சிம்பிளான விஷயத்துக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கிறான். காலை அது ஏனென்றா அந்த காலை நேரத்தை ஆரம்பிக்கிற நேரம் இந்த இறை சிந்தனையோட ஒரு ஆன்மீக பக்குவத்தோடு ஆரம்பிக்கிற ஒரு ஆள் அன்றைய நாள் ஹராத்தை நோக்கி போக மாட்டார். இயல்பாக இந்த வாழ்க்கைக்கு பழகின ஒரு ஆள் தஹஜ்ஜுத் கழுவி தஹஜ்ஜுத் தொழுது சுபஹத் தொழுது அதுக்கு பிறகு அல்லாஹ்வுக்கு திக்ர் செஞ்சு காலை மாலை ஔராதுகளை ஓதி 2 ரக்காத்து தொழுது விட்டு போகிற ஒருவரோட சிந்தனையில் இந்த உலகத்துக்காக வாழணும் என்ற சிந்தனை வராது. ஏன்? அவர் அந்த முக்கியமான நேரத்தையெல்லாம் அல்லாஹ்வுக்காக கொடுத்துட்டார். மனிதர்கள் தூங்குகின்ற நேரம் அவர் விழித்திருந்து அல்லாஹ்வை தொழுதவர். கஷ்டமான அந்த தொழுகையை சுபஹுடைய தொழுகையை அலுப்பில்லாமல் வந்து தொழுதவர். தொழுதுட்டு ஓடி போகாமல் இருந்து திக்ர் செஞ்சவர். அதுக்கு பிறகு 2 ரக்காத்தையும் அல்லாஹ்வுக்காக தொழுது விட்டு போகிறாருன்னா அவருக்கு அல்லாஹ் தஆலா ஏதாவது கொடுக்கணும். அதான் அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய கிஃப்டை கொடுக்குறான். உனக்கு ஒரு ஹஜ்ஜி ஒரு உம்ரா செய்த நன்மையை நான் தருகிறேன் என்று சொல்கிறேன். ஆகவே இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நடைமுறையாக இருக்கிறத நான் அதுக்கு பிறகு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வருவாங்க. சுபஹத்தை விட்டு வீட்டுக்கு வருவாங்க. அப்போ ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வருவாங்க, வந்தோடனே கேட்பாங்க சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குதா, சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குதான்னு தான் முதலாவது கேட்பார். வந்த உடனே கேட்பார். நாங்கள் ஓம் இருக்குது என்று சொன்னால் அதை சாப்பிடுவார்கள், இல்லை என்று சொன்னால் சுபஹுக்கு பிறகு பாருங்கள் இந்த டைம் சுபஹெல்லாம் தொழுது துஹாவெல்லாம் தொழுதுட்டு தான் பாருங்க ரசூலுல்லாஹ் தொழுதுட்டு வந்து கேட்குறாங்க சாப்பாடு இருக்குதா, காலை சாப்பாடு இருக்குதா. இல்லை என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி என்றால் நான் நோன்பை வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லுவாங்க. அப்போ எத்தனை மணிக்கு நோன்பு முடியாங்க ரசூலுல்லாஹ்? இது கிட்டத்தட்ட நம்மளோட டைம் ஷெட்யூல் பண்ணி பார்க்குறேன்னா ஒரு 6:45 7 மணி 6:30 டைம் தானே. அந்த டைமில் நோன்பு பிடிப்பாங்க. சுன்னத்தான நோம்பு அப்படி பிடிக்கலாம். சுன்னத்தான நோம்பு நாங்கள் சாப்பிடலைடா சுபஹுக்கு பிறகு எதையும் உண்ணலை என்று சொன்னால் 7 மணிக்கல்ல 8 மணிக்கும் நாங்கள் நியத்து வைக்கலாம். காலையில் நியத்து வைக்கலாம், நான் இன்றைக்கி நோம்பு ஒன்றும் சாப்பிடலை, சாப்பிட்றது ஒன்றும் இல்லை, அவனா நோன்பு பிடிக்கணும், சும்மா என் பசி உடைக்கணும், நோன்போட இருந்த நன்மை கிடைக்குமே என்று நியத்து வைக்கலாம். இது ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு நடைமுறை. அப்போ இந்த சுன்னத்தை நீங்கள் பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய வீட்டுக்கு வருவார்கள், வந்து முன்பதற்கு ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்பார்கள். நாங்கள் இல்லையே யார் ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் அப்படியானால் நான் இன்று நோன்பு வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்வார்கள். பிறகு ஒரு நாள் மற்றொரு நாள் வந்தார்கள். அல்லாஹ்வின் தூதரே, ஹைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான இனிப்பு பண்டம் பலகாரம் அன்பளிப்பாக வழங்கப்பட்டிக்கு நமக்கு வந்திருக்க ரூட்லேருந்து வந்திருக்கு நமக்கு காலையில் சாப்பாடு என்று சொன்னோம். உடனே அதை எனக்கு காட்டு என்று சொன்னார்கள். நான் அதனை காட்டினேன். நான் இந்த காலை நோன்பு தான் வச்சிருந்தேன், ஆனால் இந்த பலகாரத்தை கண்டோடனே சாப்பிடணும் போல இருந்தது, நான் நோன்பு விட்டுட்டு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டேன். அப்போ
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை உணவை வீட்டுக்கு வந்து சாப்பிடுகின்ற நேரம் சாப்பாடு இருந்தால் சாப்பிடுவார்கள், இல்லாட்டி நோன்பை கண்டினியூ பண்ணுவார்கள். இப்படி நடந்திருக்கிறது என்று முஸ்லீமிலே வரக்கூடிய இந்த செய்தி. அந்த ஹைஸுங்கிற ஒரு டேஸ்டான ஒரு பலகாரம், ஒரு இனிப்பு பண்டம், ஒரு டேஸ்டான ஒரு பலகாரம். அதை கேட்டோடனே சொல்லுவாங்க அதை சாப்பிடணும் போலே. அதான் நீ அதை எனக்கு காட்டுன்னு சொல்கிறாங்க. காட்டினோன்னு சொல்கிறாங்க நோன்பு வைக்கிற ஐடியா நான் இருந்தேன், ஆனால் சாப்பிடணும் போலேக்கு சாப்பிட போகிறோன்னு சாப்பிட்டுக்கலாம். ஆகவே இது ரசூலுல்லாஹ்வுடைய இன்னும் ஒரு நடைமுறையாக இருந்திருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். இந்த ஹதீஸ்களில் இமாம்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறாங்க. என்னென்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை வேளையில் 2 டைமில் தொழுததாக வருது. ஒன்று நான் சொன்ன மாதிரி சுபஹுக்கு வந்து இருந்து உதயமாகும் வரைக்கும் காத்திருந்து தொழுது விட்டு போன ஒரு தொழுகை, பிறகு கொஞ்சம் நேரம் லேட்டாகி 10:30-11 மணிக்கு தொழுத ஒரு தொழுகை இருக்கிறது. அப்போ இதில் எது லுஹா தொழுகை, எது இஷ்ராக்குடைய தொழுகை என்பதில் சில கருத்து வேறுபாடுகள், சில வேறுபாடுகளுக்கு சிலர் சொன்னாங்க 2 தொழுகை கிடையாது, சுபஹுக்கு பிறகு லுஹாவுடைய தொழுகை தான் இருக்குன்னு சொன்னாங்க. இன்னும் சிலர் சொன்னாங்க இல்லை, சூரியன் உதிச்ச உடனே தொழுவது இஷ்ராக்குடைய தொழுகை, அதுக்கு பிறகு சூரியன் கொஞ்சம் மேலிருந்து வந்ததுக்கு பிறகு ஒரு 10-11 மணிக்கு நாங்கள் தொழுகிறோம், அந்த தொழுகை தான் லுஹாவுடைய தொழுகை என்று சொன்னார்கள். அது அப்படித்தான் ஹதீஸ்களில் வந்திருக்கு, 2 மாதிரியும் வந்திருக்கு. ஆனால் அந்த கருத்து வேறுபாடும் இருக்குதுங்கிறத நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். காசிம் இப்னு அவுஃப் அஷ்-ஷைபானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறாங்க, ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் லுஹா தொழுது கொண்டிருந்த ஒரு கூட்டத்தாரை கண்டார்கள். ஒரு டீம் லுஹா தொழுதுட்டிச்சு. அப்போது அந்த டீமை பார்த்து அவங்க சொல்கிறாங்க, ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, இந்த தொழுகை லுஹாவுடைய தொழுகையை இந்த நேரத்தில் அல்லாமல் வேறொரு நேரத்தில் தொழுவது தானே சிறந்ததாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுடு மணலில் ஒட்டகக்குட்டியினுடைய கால் குழம்பு கரிந்து விடும் நேரம் தான் லுஹாவை தொழுதிருக்கிறார்கள் என்று சொன்னார். அவ்வாபின் என்றும் ஒரு தொழுகை இருப்பதாக சொல்லுவார், அது லுஹா தான். அவ்வாபின் என்று தனியான ஒரு தொழுகை கிடையாது, அது லுஹா தொழுகைக்கு இன்னும் ஒரு பேர் தான் அவ்வாறு சூட்டப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த தொழுகையை தொழுதிருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அப்போ எந்த நேரம் ஒட்டகக்குட்டியிட கால், ஒட்டகக்குட்டி அதை தான் அந்த உதாரணமாக சொல்கிறாங்க. சுடு மணலில் ஒரு ஒட்டகக்குட்டி நடந்து போனால் அதில் கால் குழம்பு அந்த சுடு மணல் பாலைவன மணலில் வந்து கட்டும் சூட்டால் ஒரு வகையாக கரிஞ்சு போகுமே, அந்த டைம் அதான் அந்த 10 மணி 10:30 டைம், அந்த டைமில் தான் ரசூலுல்லாஹி தொழுவாங்க. இவங்க மிச்ச நேரத்தோடு தொழுகிறாங்களே, இப்படி தொழக்கூடாது என்று காசிம் இப்னு அவுஃப் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நான் பொதுவாக சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், சூரியன் உதித்து ஒரு ஈட்டியின் அளவு உயர்ந்து விட்டால், அப்படி தான் அந்த காலத்தில் டைமை கவுண்ட் பண்ணாங்க. சூரியன் உதிச்சா அது ஒரு ஈட்டியின் அளவு, 2 ஈட்டியின் அளவு, இப்படி தான் அந்த டைம் கவுண்ட் பண்ணுறாங்க. அந்த டைம் இது இருக்கல்ல, கிளாக் இருக்கல்ல. ஆகவே ஒரு ஈட்டியின் அளவு உயர்ந்து விட்டதற்கு பிறகு லுஹாவுடைய தொழுகையை தொழலாம். அது இஷ்ராக் என்று தொழலாம், லுஹா என்று தொழலாம், அவ்வாபின் என்று தொழலாம். 2 ரக்காத் தொடக்கம் 8 ரக்காத்து வரை தொழ வேண்டும். சுன்னத்தான வலியுறுத்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். ஆகவே ஒன்று சுபகு தொழுத உடனே காத்திருந்து சூரியன் உதித்ததும் தொழுகின்ற தொழுகை, இன்னொன்று கொஞ்சம் வெயில் ஏறினத்துக்கு பிறகு தொழுகின்ற தொழுகை. குறைஞ்சது 2ல் ஒன்றையாவது நாங்கள் நாளாந்த பழக்கமாக எங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவது முக்கியமானதாக இருக்கிறது. இந்த லுஹா தொழுகையை பற்றி ஏராளமான சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்களோட உடம்புல 300 சொச்சம் மூட்டுகள் இருக்கிறது, இந்த எல்லா மூட்டுக்கும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சதகா செய்யணும்னு சொன்னாங்க. சஹாபாக்கள்லாம் கேட்டாங்க, 1-2 மூட்டுன்னா பரவாயில்ல, சதகா செய்யலாம், 300 சொச்சம் மூட்டுக்கும் ஒவ்வொரு நாளும் சதகா செய்கிறீங்கன்னா எங்கே போகிற நாங்கள்? அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அப்போ நான் இலகுவான வழிமுறை என்று கற்றுத்தருகிறேன். காலையிலே ரக்அத்தை லுஹா, 2 ரக்காத் லுஹாவுடைய தொழுகையை நீங்கள் தொழுது விட்டால் அது உங்களுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய 300 சொச்சம் மூட்டுகளுக்கும் சதகா செய்ததற்கு சமனானது. பாருங்கள், சின்ன சின்ன அமல்கள் பெரிய பெரிய கூலிகள். 300 மூட்டுக்கும் சதக்கான்னா சாதாரண ஒரு மூட்டுக்கு 100 ரூபா சதக்கான்னு பார்த்தாலும் 300 மூட்டுக்கு 30,000 ரூபா காசு. சிம்பிளாக 2 ரக்காத் தொழுதுட்டு போகிறது. யோசிச்சுப்பாங்க எவ்வளோ பெரிய ஒரு அமல் என்று இந்த 2 ரக்காத் லுஹாவுடைய தொழுகை. நான் ஏற்கனவே சொன்ன ஒரு ஹதீஸிலே ஒரு சஹாபி சொல்லுகிறார், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், அவுசானி ஹலீலி பிஸலாதின், 3 விஷயங்களை என்னுடைய தோழர், என்னுடைய நண்பர் எனக்கு வசியத்தாக சொல்லியிருக்கிறார், விடவே போடான்னு சொல்லியிருக்கிறார். அதில் ஒன்று தான் இந்த லுஹா தொழுகையை ஒவ்வொரு நாளும் 2 ரக்காத் தொழுவது என்று சொல்லியிருக்கிறார். ஒன்று வித்தர், ஒன்று லுஹா, அடுத்தது வாரத்தில் ஒரு நாள் நோன்பு பிடிக்கிறது. இதை எனக்கு விடாமல் செய்யுமாறு எனக்கு என்னுடைய நண்பர் வசியத்து செய்திருக்கிறார் என்று சொன்ன அந்த ஹதீஸும் லுஹா தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்வதை நாங்கள்
அதற்கு பிறகு கொஞ்சம் மதிய நேரமாகின்ற நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுப்பார்கள். நாங்கள் அதை பற்றி நேற்று பார்த்தோம். கைலூலாவுடைய தூக்கத்தை அவர்கள் தூங்குவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நடுப்பகலிலே நீங்கள் கொஞ்சம் உறங்குங்கள், ஏனென்றால் ஷைத்தான் நடுப்பகலில் உறங்குவதில்லை என்று சொன்னார்கள். அதாவது கொஞ்சம் நேரம் நீங்கள் உறங்குங்க, அது உங்களுக்கு பிரயோசனம் அளிக்கும் என்கிற விடயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, என் தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக மதிய ஓய்வெடுக்கும் பொருட்டு தோல் விரிப்பு ஒன்றை விரிப்பார்கள். அந்த விரிப்பிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை வீட்டை வந்து மதியம் ஓய்வெடுப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கிவிட்டால் அவர்கள் உடலில் இருந்து வழிகின்ற வியர்வை துளிகளையும் நபி அவர்களின் தலைமுடியையும் எடுத்து ஒரு கண்ணாடி குடுவையில் சேகரிப்பார்கள். பிறகு அதனை வாசனை பொருளிலே வைப்பார்கள். இதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கும் போது என்னுடைய தாயார் செய்வார்கள் என்று வரக்கூடிய இந்த ஹதீஸ், அதாவது சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு அளவு கடந்த பாசத்தையும் நேசத்தையும் வைத்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மதிய வெயில் நேரம் தூங்குகிற நேரம் அவருடைய உடம்புல தோன்றக்கூடிய வியர்வையை கூட சஹாபாக்கள் சேகரித்தார். அது என்னத்துக்காக சேகரித்தார்கள் என்று சொன்னால், ரசூலுல்லாஹ்வுடைய உடம்பிலே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்த ஒரு மோஜிசத்தாக இருந்தது. அவருடைய உடம்பிலிருந்து வரக்கூடிய வியர்வையிலும் கூட ஒரு வாசனை இருந்தது. இது அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பிரத்யேகமாக கொடுத்த ஒரு மோஜிசாவாக இருந்தது. அதனால் சஹாபாக்கள் அதனை சேகரித்து ரசூலுல்லாஹ்வுடைய உடம்பிலிருந்து வந்த அந்த வியர்வை நீரும் எங்களுக்கு வாசனை தான் என்று கருதுகின்ற அளவுக்கு அவர்களுடைய அந்த பற்று இருந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது புகாரியிலே இந்த செய்தி வந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அந்த வீட்டிலே போய் ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் கொண்டவர்களாகவும் இருந்திருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே அனஸ் இப்னு மாலிக் அவர்கள் தான் அறிவிக்கிறார்கள், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு அருகிலே இருக்கக்கூடிய குபா என்ற இடத்துக்கு சென்றால் தன்னுடைய பால் குடி முறையிலே சிற்றன்னையாக இருக்கக்கூடிய உம்மு ஹராம் பின்த் மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹா, கொஞ்சம் வயசானால் அவையோட வீட்டுக்கு போவாங்க. போனால் உம்மு ஹராம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. உம்மு ஹராம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உபாதா இப்னு சாமித் அவர்களுடைய ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவியாக இருந்தார். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஹராம் ரலியல்லாஹு தஆலா அவரிடம் சென்றபோது உம்மு ஹராம் அவர்கள் உணவளித்தார்கள். பிறகு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கேயே கொஞ்ச நேரம் உறங்கினார்கள். பிறகு எழுந்து அவர்களுக்கு சிரித்தார்கள். அதற்கு பிறகு அங்கிருந்து எழுந்து வந்தார்கள் என்று வரக்கூடிய ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இது எதை சொல்கிறது என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதிய நேரத்திலே கொஞ்சம் ஓய்வெடுக்கின்ற பழக்கம் இருந்திருக்கிறது. எங்காவது வீடுகளுக்கு போனாலும் வெளியாக்கள் வீட்டை போய் கூட ஓய்வெடுத்திருக்கிறார். கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்க வேண்டும் என்பது அவருடைய சுன்னாவிலே முக்கியமான ஒரு விடயமாக இருந்திருக்கிறது. இந்த உம்மு ஹராம் பின்த் மில்ஹானோடு மிக நெருக்கமான தொடர்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருந்தார். நான் பால்குடி முறையில் மகரமையான ஒரு உறவாக அவர்கள் இருந்தார்கள். அவருடைய வீட்டுக்கு போயிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய தலையிலே அவர்கள் பேன் பார்த்த சம்பவங்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியான அளவுக்கு ஒரு நெருக்கமான உறவு கொண்ட ஒரு வயோதிப தாயாகத்தான் உம்மு ஹராம் பின்த் மில்ஹான் அவர்கள் இருந்திருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டாருக்கு உதவி செய்யக்கூடிய பழக்கம் அவர்களிடத்தில் இருந்திருக்கிறது. அஸ்வத் இப்னு யஸீத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் ஆயிஷா நாயி அவங்கள்ட்ட போய் கேட்டேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டு வேலைகளில் உதவி செய்வாங்களா, இல்லை தொழில் வேலை இப்படி பிஸியாக இருப்பாங்களா, இல்லை வீட்டு வேலைகள்லையும் அவங்க ஏதாவது பங்களிப்பு செய்வார்களான்னு கேட்டேன். அதுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டாருக்காக வீட்டு வேலைகளை செய்து தரக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் தொழுகையினுடைய அழைப்பை கேட்டுவிட்டால் அப்படி அந்த வேலையை நிறுத்திவிட்டு தொழுகைக்காக சென்று வரும். அது வரைக்கும் எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பழக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறது என்று சொல்கிறார். இதுவும் இன்றைய ஆண் சமுதாயத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். பொதுவாக வீட்டு வேலைகள் என்று வந்துவிட்டால் அதனை பெண்கள் தான் செய்ய வேண்டும் என்ற எழுதப்படாத விதிகளை நாங்கள் வகுத்து வைத்திருக்கிறோம். குழந்தை வளர்ப்பில் பெரும் பகுதியை பெண்களிடத்திலே ஒப்படைத்துவிட்டு தேவையான பொருளாதாரத்தை மாத்திரம் வழங்குவது தான் ஒரு தந்தையினுடைய கடமை என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. வீட்டுப்பணி என்பதிலும் ஆணுக்கு ஒரு பங்கு இருக்கிறது, குழந்தை வளர்ப்பிலும் ஆணுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. அவ்வளவு எங்களை எல்லாம் விட இவ்வளவு பிஸி ரசூலுக்கு, எங்களை எல்லாம் விட இவ்வளவு பிஸி. ஒரு இமாம், பள்ளியினுடைய இமாம் டைமுக்கு தொழுவிக்கணும், அவர் தான் ஒரு நாட்டினுடைய அரசர், ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய தலைவர். அவ்வளவு அரசியல் விவகாரங்களையும் அவர் தான் கையாளணும். ஒரு நீதிபதி வழக்குகளை விசாரித்து தீர்ப்பு கொடுக்கணும். ஒரு வியாபாரி தன்னுடைய பிஸ்னஸை அவர் சரியாக கவனித்து கொள்ளணும். பல மனைவிமாருக்கு கணவர், ஒருவருக்கு அல்ல, ஒரு மனைவிக்கு அல்ல, ஏக நேரத்தில் அவர்களுக்கு
பல மனைவிமாருக்கு கணவராக இருந்த நேரம் அந்த அவ்வளவு பேருடைய ஹக்குகளையும் தேவைகளையும் நிறைவேற்றி கொடுப்போம். பிள்ளைகள் இருந்தார்கள், அவர்களுடைய வேலைகளை ஈடுபட்டு அவர்களுக்கு உதவி செய்து கொடுக்க வேண்டிய தேவைகள் இருந்தது. இது தவிர வெளிநாட்டு தூதுவர்கள் வந்திருக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவுரை கேட்பதற்காக எத்தனையோ பேர் வந்திருக்கிறார்கள். விருந்தாளிகளை கௌரவிக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு இருந்தது. போர் நடக்கும் அந்த டைமில் போராட்டங்களுக்கு போக வேண்டிய தேவை இருந்தது. இப்படியெல்லாம் மிக கடுமையான ஒரு ரஷ் பிஸி ஷெடியூல். அப்படிப்பட்ட ஒருவர் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எங்களை மாதிரி ஃப்ரீயாக இருந்த ஒரு ஆள் இல்லை. நாங்கள் சொல்கிற பிஸியெல்லாம் விட கடுமையான பிஸி ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்தது. அதனால தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொஞ்சம் ஓய்வெடுக்கலாமே என்று சொன்னாங்களே ஆரம்ப காலத்தில், மக்காவில் ஆரம்ப காலத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த பெரபரப்பை பார்த்து தாங்க முடியாமல் ஒரு மனைவியாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறாங்க, நாயகமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமே, இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களே, உங்களை பார்த்தா எங்களுக்கு கஷ்டமாயிக்கிறேன் சின்ன நேரம். அவங்க சொன்னாங்க, யா ஹதீஜா இன்தஹா அஹது நௌமி வர்ராஹா, தூங்குகிற காலம் ரெஸ்ட் எடுக்கிற காலமெல்லாம் முடிஞ்சு, இனி நபிப்பட்டம் கிடைச்சாச்சு. எனவே இதை கொண்டு நான் செய்ய வேண்டிய அமானிதங்களை சரியாக நிறைவேற்றி ஆகும், இனி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை என்று சொன்னாங்க. அப்படி சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகலிலே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்திருக்கிறார். சுபஹ் தொழுதுட்டு சுபஹுக்கு முன்னால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்திருக்கிறார். இரவிலே தூங்கி இருக்கிறார்கள். அதாவது உடம்பை கெடுத்துக்கொள்கின்ற அளவுக்கு அவர்கள் பிஸியாக இருக்கல, அதே நேரம் அளவுக்கு அதிகமான ரெஸ்ட்டை அவர்கள் எடுத்துக்கொள்ளவும் இல்லை என்பதை தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இவ்வளவு பிஸி ஷெடியூல்லையும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டு பணிகளில் ஈடுபட்டார்கள் என்றால் அது எவ்வளவு முக்கியமான விஷயம். நான் அன்றைக்கு உங்களுக்கு சொன்னேன், தன்னுடைய செருப்பை தானே தைப்பார், தன்னுடைய பால் ஆட்டிலே தானே பால் கறந்து கொடுப்பார். இப்படியான வேலைகளை எல்லாம் அவர்கள் செய்திருக்கிறார். இப்படியான வேலைகளை எல்லாம் அவர்கள் செய்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். பிறகு தன்னுடைய ஏனைய மார்க்க கடமைகள், உபதேசங்கள், மற்ற விடயங்களை எல்லாம் லுகருடைய சாப்பாட்டுக்கு பின்னால், பகல் உணவுக்கு பின்னால் அவர்கள் செய்து முடித்துவிட்டு மகரிபுடைய தொழுகை வந்துவிட்டால் தொழுது வந்ததும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு உணவை சாப்பிடுவார். மகரிபுடைய தொழுகைக்கு பின்னால் தான் ரசூலுல்லாஹ் டின்னர். அது உண்மையாக நல்ல பழக்கம். இப்போ டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தூங்குறதுக்கு 2 மணித்தியாலத்துக்கு முதல் இரவு உணவை எடுத்து இருக்க வேண்டும், அப்போ தான் செழிப்பான அடையும் என்று சொல்கிறாங்க. நீங்கள் தூங்குறதுக்கு 2 ஹவர்ஸுக்கு முன்னுக்கும் நீங்கள் சாப்பிட்டு இருக்கணும், அப்போ தான் அது ஜீரணம் அடையும். நாம் என்ன செய்யணும், 11:30க்கு சாப்பிட்றோம், 12:30க்கு படுக்குது, அல்லது 12 மணிக்கு சாப்பிடுறோம். இப்போ சாப்பாட்டுக்கு மேலே சாப்பாடு, இப்போ அப்படி தானே சாப்பாட்டுக்கு மேலே சாப்பாடு, இரவு உணவு ஒன்று வேறு, அப்புறம் திருப்பி நைட் ஹோட்டலுக்கு போய் ஒரு சாப்பாடு, காலை சாப்பாடு, பல சாப்பாடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறை என்ன, விட்டு போய் கேட்குற ஏதாவது இருக்கா, இல்லாட்டி நோம்பு. நாம் எப்படி சாப்பாட்டை மாற்றி வச்சிக்கோம், காலையில் சுபஹ் தொழுத உடனே ஒரு சாப்பாடு இருக்காது, நம்மளோட கல்ச்சரில் வந்திருக்கீங்க. ஒரு டீயும் ஒரு அப்பமும் தின்னா தான் அது காலையில் சுபஹ் தொழுத திருப்தி வரும். அதுக்கு பிறகு இல்லாட்டி எத்தனையோ விதமான சிற்றுண்டிகள் இருக்குது, அதுக்கண்டு எத்தனையோ கடை, அது காலை சாப்பாடு இல்லை, அது காலைக்கு முந்தின சாப்பாடு, அதுக்கு பிறகு தான் காலை சாப்பாடு. அப்படி எங்கட சாப்பாடு, அது மாதிரி நைட் சாப்பாடு ஒன்று, அதுக்கு பின்னால் இன்னொரு சாப்பாடு, 2 நாங்கள் ஆக்கி வைத்திருக்கின்றோம். ஆனால் அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடல. அவங்க சொன்னாங்க தானே, ஒரு மோமின் ஒரு குடலில் சாப்பிடுவான், ஒரு மோமின் அல்லாதவன் 7 குடலில் சாப்பிடுவான்னு சொன்னாங்க. அதாவது ஒரு குடலில் சாப்பிடுவான்னா நம்மளோட குடல் பல மடிப்புகளை சுற்றி தான் இருக்கு. அப்போ ஒரு மோமின் சாப்பிட்ற சாப்பாடு எப்படின்னா ஒரு ரவுண்ட் தான் நிரம்பும் அந்த குடல். ஆனால் ஒரு மூமின் அல்லாத ஆட்கள் சாப்பிட்ற சாப்பாடு ஃபுல்லாக நிரம்பி இங்கே வரைக்கும் பெறும். அப்போ அப்படி சாப்பிட்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறையில் இல்லை. அவங்க சொன்னாங்க, நீங்கள் உங்களோட வயிற்றை 3ஆக பிரித்து கொள்ளுங்க, அதில் ஒரு பகுதியை தான் நீங்கள் உணவை நிரப்புங்கள், மறுபகுதியில் தண்ணீரை நிரப்புங்கள், மறுபகுதியை காற்றை கொண்டு எம்டியாக விட்டுவிடுங்கள் என்று சொன்னார்களே. இதுதான் இன்றைக்கு நவீன மருத்துவ உலகம் பேசிக்கொண்டிருக்கின்ற சிறந்த உணவு பழக்கம். வயிறு முட்டை சாப்பிடுவதால் தான் இன்றைக்கி நிறைய நோய்கள் வருகிறது என்று நாங்கள் பார்க்குறோம். ஆகவே இந்த நடைமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே இருந்திருக்கிறது. மகரிபுக்கு பின்னாலேயே சாப்பிட்டு விடுவார்கள், இஷாவுக்கு பின்னால் தூங்கி விடுவார்கள். அப்போ மகரிபுக்கு பின்னாலேயும் சாஃப்டான சாப்பாடுகளை தான் அவங்க இரவு நேரத்தில் சாப்பிட்டு வைக்கிறாங்கிறத நாங்கள் பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரவு நேர உணவு வைக்கப்பட்டு தொழுகைக்காக இஷாவுடைய இக்காமத்து சொல்லப்பட்டால் சாப்பிட்டுட்டே போங்கன்னு சொன்னாங்க. சாப்பிட்டுட்டே போனீங்கன்னு சொன்னாங்க. உணவை முதலில் அருந்துங்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் வருது. சாப்பிட்டுட்டே போங்க இஷாவும், அப்போ தான் வந்தோடனே தூங்குவீங்க. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வலியுறுத்தி சொன்னாங்க, நீங்கள் சாப்பிட்டே போங்க. இஷாவுக்கு பிறகு பேசுவதை வெறுப்பவர்களாக இருந்தார்கள் என்று நாங்கள் நேற்றும் பார்த்தோம். இஷாவுக்கு முந்தி உறங்குவதையும் தடுத்திருக்கிறார்கள் சொல்லி பார்த்தோம். அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா தொழுதுக்கு வந்த உடனேயே எந்த ஒரு பேச்சும் பேசாமல்
தன்னுடைய தூக்கத்தின் பக்கம் செல்லக்கூடியவர்களாக இருந்து இந்த 10 நடைமுறைகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டெய்லி ரூட்டீன் அவங்க ஒவ்வொரு நாள் செயற்பாட்டிலையும் நாங்கள் இதை பார்க்கலாம். இந்த 10ஐயும் விடாமல் பெரும்பாலும் இதையே செஞ்சு வந்திருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். ரைட், அடுத்த முக்கியமான விஷயத்துக்குள்ள நாங்கள் வருவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் குர்ஆனுக்கும் இடையிலான உறவு எப்படி இருக்குது? இது ரமலானுடைய மாதம், குர்ஆனுடைய மாதம். எனவே எப்படி அவர்கள் குர்ஆனோடு உறவாடினார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுதல் மற்றும் தொழுகை விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்தாங்க. அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாவை பார்த்து சொன்ன விடயம்தான் வரத்திலில் குர்ஆன தரத்தீலா, நபியே நீங்கள் குர்ஆனை அழகாக ராகமாக ஓதுங்க, நிறுத்தி நிறுத்தி ராகமாக ஓதுங்க என்று சூரா முஸம்மிலிலே அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிட்டதால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை எப்போதும் அழகாக ராகமாக நிறுத்தி நிறுத்தி ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவசரப்பட்டு ஓதுகின்ற பழக்கம் அவரிடத்திலே இருக்கவில்லை. அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம், இப்னு சஅத் அவர்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு ரிவாயத்திலே சஹீஹான ஒரு ரிவாயத்தது அதிலே வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாளைக்கு உள்ள ஒரு குர்ஆனை பூர்த்தி செய்தது கிடையாது. நாங்கள் சில வரலாறுகளை பார்க்குறோம், ஒரே இரவில் குர்ஆனை முழுமையாக ஓதினார்கள். சில ஆட்கள் ஓதினாங்க, அப்படி ஓதி தொழுவிச்சாங்க. சில நாட்களுக்கு முன்னால் கொழும்புலையும் அப்படி ஒரு சம்பவம், ஒரு பிரபலமான பள்ளிவாசல்லே ஒரு இமாம் தராவியிலே முழு குர்ஆனையும் ஓதி தொழுவித்தார். இதில் என்ன சாதனை? இந்த சாதனை என்ன ஓட்ட போட்டியா? வேகமாக ஓதி முடித்து அவருக்கு பரிசு கொடுக்கறது. குர்ஆன் அப்படி ஓதுறது ரசூலுல்லாஹ் வருத்தார். ஒரே இரவில் குர்ஆனை ஓதி முடிக்கிறது. 3 நாட்களுக்கு உள்ள ரசூலுல்லாஹ் குர்ஆனை ஓதி முடித்தார்கள் என்பதற்கு எந்த ஹதீஸும் இல்லை. அவர்கள் அப்படி ஓதி முடிக்கவில்லை. ஒரு நாளைக்கு மேக்சிமம் 10 ஜுஸ், அதை விட அவர்கள் ஓதவில்லைங்கிறது தான் இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறத நாங்கள் பார்க்கலாம். அடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதுகின்ற போது ஒவ்வொரு வசனமாக நிறுத்தி நிறுத்தி ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகின்ற போது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று கூறிவிட்டு நிறுத்தி ஒரு சின்ன இடைவெளி, ஒரு மூச்சு விடுவார்கள். அதுக்கு பிறகுதான் அர் ரஹ்மானிர் ரஹீம் என்று கூறிவிட்டு ஒரு நிறுத்தி ஒரு மூச்சு விடுவார்கள். இப்படித்தான் ஒவ்வொரு வசனமாக அவர்கள் ஓதி ஓதி தொழுவித்தார்கள். அவங்க அவசரப்பட்டு ஓதி தொழுவிக்கவில்லை என்று திருமதியிலே வரக்கூடிய ஒரு சஹீஹான ரிவாயத்தை எங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு நான் நேற்றும் சொன்னேன், இமாம்கள் மிக அவசரமாக குர்ஆனை ஓதி முடிக்க வேண்டும் என்ற ஒரு அவசரம் இருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். அப்படி அல்ல, ஒரு வசனத்தை ஓதினாலும் போதும் நிறுத்தி நிறுத்தி அழகாக அதனுடைய அர்த்தம் ஆழம் உள்ளத்திலே பதியக்கூடிய அளவுக்கு ஓதுவது தான் சிறந்ததாக இருக்கிறது. அதே நேரம் ஃபர்து தொழுகைகளை பொறுத்தவரையிலே தொழுகையை நீட்டுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்தார்கள். ஒரு சஹாபிக்கு ஏசிக்காங்க ரசூல். சஹாபாக்கள் ஒரு இடத்தை ஒரு பயணம் கொண்டு போயிட்டு வந்து ஒரு சஹாபியை பற்றி முறைப்பாடு செய்தார்கள். நீங்கள் எங்களுக்கு இமாமாக நியமித்தவரை பற்றி நாங்கள் குறைப்படுகிறோம். என்ன விஷயம்? அவர் நீண்ட நீண்ட அத்தியாயங்களை எல்லாம் ஓதி தொழுவிக்கிறார். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அழைத்து என்ன செஞ்சுக்கணும்? ஒரு ஆன்மீக தலைவராக இருந்திருந்தால், ரசூலுல்லாஹ் வெறும் ஒரு ஆன்மீக தலைவராக மாத்திரம் இருந்திருந்தால் என்ன சொல்லிக்கணும்? முறைப்பாடை கொண்டு வந்தவருக்கே சொல்லிக்கணும், அவங்க 7 மணி நேரம் தொழு இல்லாட்டி போ. அவர் என்ன செஞ்சார்? குர்ஆனை தானே ஓதினார். எவ்வளோ அழகாக நீட்டி நீட்டி அவர் ஓதுறாரு. அவர் செஞ்சதில் என்ன தப்பு இருக்குது என்று தான் கேட்டிருக்கும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் ஆன்மீக தலைவர் அல்ல, அவர் ஒரு சமூக தலைவர், சமய தலைவர், எல்லா விதத்திலையும் அவர் தலைவராக இருந்த ஒருவர். எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமை கூப்பிட்டு பேசினாங்க, தொழுவிக்கிறேன்டா, நீங்கள் சிறிய அத்தியாயங்களை கொண்டு சிறிய வசனங்களை கொண்டு தொழுகை அவசரமாக முடிங்க. உங்களுக்கு பின்னால் இருக்கிற தொழுகைக்கு வரக்கூடிய நோயாளிகள் பிரயாணிகள் விஷயத்தில் அக்கறை எடுங்கள் என்று தொழுவித்தவரை கண்டித்தார்கள். நீட்டவான தொழுகையை, ஃபர்து தொழுகை சிரமத்தை ஏற்படுத்தவான மார்க்கத்தில் நீங்கள் யாருக்கும் என்று சொன்னாங்க. என்ன பாருங்கள், எவ்வளோ அழகான ஒரு மார்க்கம். அல்லாஹ்வுக்கு தொழுகிற விஷயத்தில் தொழுகையை நீட்டவான நீ சுருக்கமாக தொழுன்னு சொன்னாங்க. ஏன் ஃபர்து தொழுகைங்கிறது எல்லாரும் வருவாங்க, அவை எல்லாருக்கும் சேர்த்து தான் அவர் தொழுவிக்க வேண்டும். நீண்ட நேரம் தொழுகையை நீட்டி தொழுவிக்க கூடாது என்பது ஃபர்து தொழுகையில் சொல்லும். சுன்னத்து தொழுகையாக இருந்தால் அதை விரும்பினவர்கள் தான் வருவார்கள். எனவே தாராளமாக நாங்கள் நீட்டி அதனை நேரம் எடுத்து தொழலாம் என்கிறத முக்கியமான விஷயம். குர்ஆனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறுத்தி நிறுத்தி ஓதக்கூடியவர்களாக இருந்தார். மாத்திரமல்ல, உங்களுடைய குரலால் சப்தத்தால் ராகமாக அழகாக நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறதை நாங்கள் பார்க்கணும். இந்த தஜ்வீத் முறைப்படி ஓத வேண்டும். இன்றைக்கி நிறைய பேருக்கு தஜ்வீத் தெரியாது. ஏன்னா நாங்கள் குர்ஆன் மதரசாவில் ஓதுகிற காலத்தில் வாசிப்பதற்கு பழக்கி தந்தார்கள், ஓதுவதற்கு பழக்கி தந்தார்கள். அதனை எப்படி சரியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார் என்ற முறையிலேயே ஆரம்பத்திலேயே ஓதி தந்திருந்தால் தஜ்வீத் முறைக்கு எல்லோரும் பழகி இருக்கும். ஆனால் அப்படி பழக்கி கொடுக்காத விளைவு என்ன?
குர்ஆன் ஓத தெரியும், தஜ்வீது தெரியாது. எந்த இடத்த குன்னா, எந்த இடத்த ராகம், எந்த இடத்த நீட்டணும், எந்த இடத்த மறைக்கணும், எந்த இடத்த புரட்டணும், தஜ்வீதில் சட்டம் இருக்கு. அப்படி ஓதினால்தான் குர்ஆனுக்குரிய நன்மை சரியாக கிடைக்கும். ஆனால் பலருக்கு அந்த தஜ்வீத் சட்டங்களில் பரிச்சயம் கிடையாது. ஆகவே நாங்கள் விரும்பின மாதிரி ஓதிட்டு போகிறது. அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, ரொப்ப காரியின் யக்ரவுல் குர்ஆன வல் குர்ஆனு யல்அனுஹு. சில காரியங்கள், சில குர்ஆனை ஓதுபவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கும் போதே குர்ஆன் அவர்களுக்கு சபித்து கொண்டிருக்கு. குர்ஆன் சபித்து கொண்டிருக்கு அவங்களோட ஓதலுக்கால். இது ரெண்டு விதத்தில் சபிக்கும். ஒன்று வயலுள்ளில் முகதிபீன் என்று ஓதுறார், பொய்யர்களுக்கு கேடுதான், அவரா பெரிய பொய்யராய்க்காரன்னா அது அவருக்கு சபிக்குது, அது ஒரு விஷயம். அநியாயக்காரனுக்கு கேடுதான் என்று ஓதுறாரு, அவர் அநியாயக்காரனாக இருக்கார், அவர் பதுக்கல்காரனாய்க்காரு, மோசடிக்காரனாய்க்காரு, ஓதுறாரு வயலுள்ளில் முத்தஃபிபீன், அளவை நிறுவையில் மோசடி செய்வனுக்கு கேடுதான கடைக்கு இருந்துட்டு ஓதுறாரு. அப்போ அவர் கஸ்டமர் வராரு, ஒரு 2 கிராம குறைய தான் போட்டு கொடுக்காருன்ட்டு அவருக்கு தான் அவர் ஓதுறாரு, அவருக்கே அவர் சாபம் மட்டும் கொள்றாரு குர்ஆனை ஓதுவதனுடா. இது ஒரு வழிமுறை. குர்ஆன் சபித்தல் என்பது இப்படி சபிக்கும். அவரே குர்ஆனை ஓதுவார், ஆனால் அதில் சொல்லப்படுறது நடைமுறைப்படுத்தாதால் அது அவருக்கு எதிராக மாறும். இன்னொருவர் இருப்பார், குர்ஆனை அதனுடைய முறையில் ஓதாமல் அவசரப்பட்டு மோசமாக அந்த குர்ஆனை ஓதுறதுக்கு முயற்சி செய்யாமல் ஓதுறார். உண்மையிலே ஓத தெரியாது, அவருக்கு ஓதல் வருவதில்லை, திக்கி திக்கி திணறி திணறி ஓதுறாரா, அவருக்கு 2 நன்மை, 2 மடங்கு நன்மை. அப்படி அல்ல, ஓதுறதுக்கு 7 மாச்சல் அல்லது சோம்பல் காரணமாக குர்ஆனை வேகமாக ஓதிட்டு போகிறார்கள், அல்லது குர்ஆனை ரசிக்காமல் அதில் ராகத்தை இப்போ நாம் ஓதிட்டு போகிறார்களுக்கு குர்ஆன் சபித்து கொண்டிருக்கிறது என்று சில பாசமாக அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய சாபத்திலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சப்தமிடக்கூடிய சேவலின் சப்தத்தை கேட்டால், நான் நேற்று சொன்னேன், சேவல் கூவுகின்ற நேரத்தில் எழுந்து நீண்ட நேரம் குர்ஆனை ஓதி அவர்கள் தொழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். தஸ்பீஹ் செய்யக்கூடிய நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்காக எந்த ஒரு கருவியையும் பயன்படுத்தவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவிலே ரசூலுல்லாஹ் தஸ்பீஹ் செய்கிறதுக்காக எந்த ஒரு தஸ்பீஹ் மணியா அல்லது கருவிகளா எதையும் பயன்படுத்தலை. தன்னுடைய வழக்கரத்தால் தான் அவர்கள் தஸ்பீஹ் செய்தார். அவங்க சொன்னாங்க, இந்த தஸ்பீஹா பயன்படுத்துகிற இந்த உறுப்புகளும் நாளைக்கு மறுமையில் உங்களுக்கு சாட்சி. ஆகவே ரசூலுல்லாஹ்வுடைய நெருக்கமான சுன்னா, இப்போ இன்றைக்கி தஸ்பீஹ் கவுண்டர் எல்லாம் இருக்குது, டிஜிட்டலில் கவுண்டர் தஸ்பீஹ் கவுண்டர், அதை வச்சு செய்வாங்க சிலர். அதே மாதிரி தஸ்பீஹ் மணி யூஸ் பண்ணுவாங்க. அதை பிழை என்று சொல்வதற்கு இல்லை, என்றதுக்காக ஒருவர் பயன்படுத்தலாம். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய நேரடி சுன்னா, அவர்கள் எந்த கருவியையோ, அந்த காலத்தில் கற்களை கொண்டு எண்ணுகின்ற பழக்கம் இருந்தது. அப்போ அதையாவது ரசூலுல்லாஹ் பேணினாங்களான்னு கேட்டால் கிடையாது. கையில் தான் அவர்கள் தஸ்பீஹ் செய்தார்கள், வலது கரத்தினால் தான் அவர்கள் தஸ்பீகினை மேற்கொண்டார்கள் என்று வரக்கூடிய ஹதீஸ்கள் தான் பிரபலமாக இருக்கிறதால நாங்கள் தஸ்பீஹுக்காக எங்களுடைய கரங்களை யூஸ் பண்ணிக்கொள்வது தான் மிக சிறந்ததாக இருக்கும் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது கவலை, சங்கடம், நிலைமைகள் ஏற்பட்டு விட்டால் உடனடியாக அவர்கள் செய்வது தொழுகை. ஒரு கவலையாக முதல்ல 2 ரக்காத் தொழுவாங்கன்னு சொல்லி தொழுவாங்க. அது அவர்களுடைய ஒரு நடைமுறையாக இருந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பண்பாடை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே போய் கேட்கிறார்கள். சஹாபாக்கள் போய் கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பண்பாடு, ஒழுக்கம், நடத்தை எப்படி இருந்தது பிற்காலத்தில் கேட்குறாங்க. அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதுக்கு பதில் சொல்கிறாங்க, கான ஹுலுகுஹு அல் குர்ஆன், கான ஹுலுகுஹு அல் குர்ஆன், அவருடைய பண்பாடு குர்ஆன் தான். குர்ஆன் எதை பண்பாடாக சொன்னதோ அதில் நடைமுறையை நீங்கள் ரசூலுல்லாஹ்வோட பார்க்கலாம். குர்ஆனில் எது தியரியாக இருக்குதோ அதில் ப்ராக்டிக்கலை நீங்கள் ரசூலுல்லாஹ்வோட பார்க்கலாம். உண்மை பேசுகிறது, நேர்மையாக நடக்கிறது, அடுத்த மனிதர்களை மதிக்கிறது, கௌரவம் கொடுக்கிறது, இதெல்லாம் குர்ஆன் தியரியாக பேசியிருந்தால் அதனுடைய ப்ராக்டிக்கலை நீங்கள் ரசூலுல்லாஹ்ட்ட பார்க்கலாம் என்று சொன்னது தான் இந்த ஹதீஸ். கான ஹுலுகுஹு அல் குர்ஆன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பாடே குர்ஆன் தான். குர்ஆன் தான் அவர்களை பண்பாடாக இருந்ததுன்னு சொல்கிறேன்டா, எப்படியான ஒரு உறவு குர்ஆனோடு அவர்களுக்கு இருந்திருக்கும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். தினமும் குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கம் அவரிடத்தில் இருந்திருக்கிறது. மாத்திரமல்ல, பிறரை ஓத வைத்து செவிமடுப்பதில் அவர்கள் ஆர்வம் காட்டியிருக்கிறது பிரபலமான ஹதீஸ். எல்லாருக்கும் அடிக்கடி ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு செய்தி. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் குர்ஆன் ஓத சொல்கிறாங்க, அவங்க ஓதி காட்டுறாங்க. அந்த டைமில்
فكيف إذا جئنا من كل أمة بشهيد وجئنا بك على هؤلاء شهيدا என்று வரக்கூடிய வசனம் வருகின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேம்பி தேம்பி அழுததாக வரக்கூடிய செய்தி புகாரியிலே முஸ்லிமிலே பதிவாயிருக்கிறது. தன்னுடைய பொறுப்பை பற்றி சொல்லுகின்ற ஒரு வசனம் வந்தபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் அழுதிருக்கிறார்கள். குர்ஆனை கொண்டு அழுவது ஒரு இபாதத். யாருக்கெல்லாம் குர்ஆன் விளங்கி குர்ஆனுடைய சிந்தனையால் யாரெல்லாம் அழுகிறோமோ அது ஒரு இபாதத். அல் புகா அழுவது ஒரு இபாதத். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக எந்த கண்கள் கண்ணீர் வடிக்குதோ அந்த கண்களை நாளை மறுமையிலே நரகம் தீண்டாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக கண்ணீர் வடிக்கிற கண்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே காவல் காத்த கண்கள், இந்த 2 கண்களையும் நரகம் தீண்டாது. அந்த 2 கண்களையும் என்ன கண்ணை மட்டும் இல்லை, அந்த கண்ணை கொண்டிருக்கிற மனிதனை நரகம் தீண்டாது. ஆகவே நாங்கள் அந்த விடயத்தில் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். தினமும் குர்ஆனை ஓதுவதில் அவர்கள் கவனம் செலுத்தி வந்தார்கள் என்பது மாத்திரமல்ல, குர்ஆனை மனனம் செய்துதான் அவர்கள் ஓதினார்கள். அவர்கள் உம்மி நபி, அவர்களுக்கு எழுத வாசிக்க தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வசனத்தை கூட வாசிக்கிற அறிவு கிடையாது. இது என்ன எழுத்து, இதுக்கு எப்படி வாசிக்கணும் என்றது தெரிந்திருக்கவில்லை. ஆனால் ஒட்டுமொத்த குர்ஆன், மருத்துவம், அறிவியல் சார்ந்த எத்தனையோ துறைகள் அவங்களுக்கு அறிவு இருந்தது. எழுத்தறிவு தான் இருக்கிறது, விடய அறிவு அவர்களுக்கு இருந்தது. எனவே குர்ஆனை அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஓதி அவங்களுக்கு சொல்கிற நேரம் சும்மா அவசரப்பட்டு பாடமாக்க தொடங்குவாங்க. அவசரப்பட்டு பாடமாக்குவாங்க. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக்னு சொன்ன உடனே மறந்துருமே, நமக்கு தான் எழுத வாசிக்க தெரியாது, எழுதி வைக்கவே அதே உடனே என்ன செய்வாங்க, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக்னு வேகமாக ஓதுவாங்க, உச்சரிப்பாங்க. இப்படி தான் ஆரம்ப காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டக்குன்னு சொல்லி பாடமாக்கினாங்க குர்ஆன். இப்போ தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கினான். சூரத்துல் ஆலால வரக்கூடிய வசனம், சனுகுரியுக ஃபலா தன்ஸா. நபியே நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் உங்களுக்கு பாடமாக்கி தருவோம், நீங்கள் மறக்க மாட்டீங்க. சனுகுரியுக, நாங்கள் உங்களுக்கு மனனம் செய்து தருவோம். ஃபலா தன்ஸா, அப்போது நீங்கள் மறக்க மாட்டீர்கள். நீங்கள் உங்களோட லிசானை, உங்களோட நாவை நீங்கள் அவசரமாக பின்தொடர்ந்து போகாதீங்க, ஆறுதலாக பாடமாங்க. உங்களோட ஆர்வத்தின் காரணமாக தான் நீங்கள் இப்படி பாடமாக்குறீங்க, ஆனால் நீங்கள் மறக்க மாட்டீங்க, அதுக்கு நாங்கள் கேரண்டி என்று அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் வார்த்தைகளை குர்ஆனிலே அளித்ததற்கு பிறகுதான் பிறகு இறக்கப்பட்ட வசனங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதலாக மனநமிட்டு கொண்டார்கள். மனநமிட்டத்தை ஒவ்வொரு நாளும் தொழுகையில் ஓதி மீட்டுவாங்க. கானாத்துக்கு ரமதான் மாதம் வந்துவிட்டால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நேரடியாக வந்து ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காண்பிப்பாங்க. சரியா, நான் ஓதுற சரியா, எழுத்து பிள்ளை எழுதிக்கிறா, திருத்தோணுமா என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உஸ்தாத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாணவன். உஸ்தாதுகிட்ட எப்படி ஒரு மாணவன் போய் பாடம் கொடுப்பாரோ, இப்போ இந்த மதரசாக்கள் ஒரு ஆலிம் காந்தி பாட்ட போய் கால் மடிச்சிருந்து நாங்கள் பாடம் கொடுப்போமே, அந்த மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இருக்க ரசூலுல்லாஹ் போய் பாடம் கொடுப்போம். அந்த குர்ஆன் சரியான்னு பாரு, ஒவ்வொரு வருஷமும் பார்த்தாங்க. அவன் அந்தந்த வருஷம் இறங்கின சூறாக்களை மீட்டிடுவாங்க, சரியானு பார்த்துக்குவாங்க. பிறகு கடைசி வருஷம் மௌத்தாரத்துக்கு முந்தின வருஷம் மாத்திரம் 2 தடவை முழுமையாக குர்ஆனை அவர் ஒப்புவிச்சார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து எல்லாம் கரெக்ட் பண்ணி ஓகே என்று சொல்லும் வரைக்கும் 2 தடவைகள் திருப்பி பாடம் கொடுத்ததாக ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்க. இது பாருங்கள் எந்த அளவு அந்த குர்ஆனோட இருக்கிற நெருக்கம் மறந்துடக்கூடா, படமாக்கின குர்ஆன் மறந்துடக்கூடாதுன்றதுல அவங்க கவனம் செலுத்தினாங்க. அடுத்தது, அடுத்தவர்கள் குர்ஆன் ஓதுவதை பாராட்டுகின்ற பழக்கம், அதை தூண்டுகின்ற பழக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே இருந்திருக்கிறது. இதற்கு பல சம்பவங்களை நாங்கள் பார்க்கிறோம். அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகான குர்ஆன் ஓதின நேரம், நீங்கள் அஹ்லு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து சமுதாயத்துக்கு வழங்கப்பட்ட புல்லாங்குழல்கள் ஒன்று உங்களுக்கு தரப்பட்டீங்க போல எவ்வளவு ராகமாக ஓதுறீங்களே என்று சொன்னாங்க. அந்த பாராட்டுற மனசு எல்லாருக்கும் அது இல்லை. ஒரு நல்ல விஷயம் செய்கிற நேரம் மற்ற போய் ஒரு வார்த்தையை சந்தோஷமாக சொல்கிறதுல என்ன குறைஞ்சிட போகுது. ஒரு ஸ்பீச் செஞ்சுட்டு வராரா, மாஷா அல்லாஹ் நல்ல ஸ்பீச், உங்களை நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி நாங்கள் அவருக்கு சொல்கிறோம். ஒருவர் அழகான முறையில் தொழுவிக்கிறாரா, அவர் தொழுகைக்கு பின்னால் நம்ம தொழுகிறோமா போய் அவருக்கு போய் ஒரு நல்ல வார்த்தையை சொல்கிறோம், மாஷா அல்லாஹ் உங்களை கிராத் எங்களை சந்தோஷப்படுத்துச்சு, எங்களை லைச்சு வைக்கிச்சு. ஒருவர் நல்ல ஒரு பாடலையோ அல்லது ஒரு நிகழ்ச்சியோ மேற்கொள்கிறாரா, அவருக்கு ஒரு SMS, ஒரு வாட்ஸ்அப், மாஷா அல்லாஹ் சூப்பர் நல்லா இருந்துச்சு, அல்லாஹ் தஆலா இன்னும் உங்களுக்கு இதில் ஆற்றலை தரணும் என்று சொல்வதால் ஒன்றும் குறைந்து போகிறது, அதனால் எங்கட அந்தஸ்து ஒன்றும் குறைஞ்சி போகிறது. இது ரசூலுல்லாஹ்ட்ட இருந்த பண்பு. யாராவது நல்ல விஷயங்கள் செய்கிற நேரம் அவங்களை என்கரேஜ் பண்ணி ஊக்குவிச்சு விடுற பண்பு இருந்தது. அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு குரல் எப்படி இருந்து, கொஞ்சம் இனிமையாக இருந்திருக்கும், புல்லாங்குழல் ஊதுறமா இருந்திக்குமா, நிச்சயமாக இருந்திக்காது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பாராட்டுறாங்க அவரை,
தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்துக்கு அவங்க ஃபேமஸ் மியூசிக்லான தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம் மியூசிக் தான் அவங்களோட மெயின். அந்த சமுதாயத்துக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அழகிய குரலை அல்லாஹ் தஆலா கொடுத்து அவரும் ஒரு பாடகராக இருந்தவர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அவருடைய வேதமே அப்படித்தான் இருந்தது, பாடலாகத்தான் இருந்ததாக சில வரலாற்றாசிரியர் எழுதுறாங்க. பாட்டு, அழகான ராகம், அதுதான் அவங்களோட வேதமாக இருந்தது. அந்த சமுதாயம் இசையிலே மூழ்கி இருந்த ஒரு சமுதாயம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அதுதான் ரசூலுல்லாஹ் இங்கே சொல்கிறாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அனுப்பப்பட்ட அந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து சமூகத்தில் இருந்த புல்லாங்குழல்களில் உண்டு மிஸ்மாரும் மின் மசாமீர். மிஸ்மாரன்னா தான் ஊதுகுழல், புல்லாங்குழல். இந்த குழல்களில் ஒன்று கூட குரலுக்குள்ள இருக்குதா, அவ்வளோ ராகமாக ஓதுறீங்களே என்று கேட்டார். அப்போ எப்படி அந்த பாராட்டு. இன்னும் ஒரு சந்தர்ப்பம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டுக்கு லேட்டாகி வராங்க. இஷா தொலை போன ஆளை காணல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தாங்க, ஆளை காணல, நான் வீட்டுக்கு வரல. போனால் தேடி போகிறாங்க. போனால் பள்ளியிலேருந்து வாரம், அப்போ தாங்க பதறி வாரம் லேட் ஆகிட்டு. அப்போ ஆயிஷா நாயிட்ட கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் என்ன பிரச்சனை, எங்கே போனீங்க, ஆளை நானே தொழு விட்டு வந்து எவ்வளோ நேரம், உங்களை காணல, எங்கே போனீங்க? இல்லை இஷா தொழு விட்டு வருவோம்னு நான் இருந்தேன். உங்களோட தோழர் அப்படி தான் சொன்னோம், உங்களோட தோழர் இந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனை ஓத தொடங்கிட்டார்கள். இன்னும் வரையலாம் போயிடுச்சு. அவரை ராகத்தில் மெய்சிலிருந்து போய் கேட்டுட்டே நின்றுட்டு அவரும் ஓதிட்டு இருந்தார். நிப்பாட்டில் நானும் கேட்டுகிட்டே இருந்தேன். டைம் போனது விலங்கல்ல, பதறி அடித்து ஓடிட்டு வரேன். நீங்கள் காத்துட்டு இருப்பீங்க, என்ன ஓடி வரணும்னு சொன்னேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வாங்க போய் அவையை கூட்டி எடுத்துகிட்டு போய் ரசூலுல்லாஹ் சேர்ந்து அவர் ஓதிட்டாங்க நிப்பாட்டில். இவங்க ரெண்டு பேரும் நின்று வழியால் நின்று, அவருக்கு தெரியாமல் வழியால் நின்று கேட்டு ரசிச்சு நிற்கிறாங்க அவரை கிராத். இப்போ இன்னும் சில சஹாபாக்கள் அவர்கிட்ட வராங்க வேறு வேலையாக. அந்த சஹாபாக்களை என்னென்னு கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் இப்படி காட்டுறாங்க. அங்கே ஓதல் சத்தம் கேட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து ரசித்து கேட்டுட்டு நிற்கிறாங்க. இப்போ இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஓதி முடிச்சுட்டு வெளியே வராரு. பெரிய ஒரு க்ரௌட் அவரோட கிராத்தை கேட்டு ஒரு கச்சேரி நடப்பது போல அவர் ஓது மற்றவர்கள் ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வு, அழகான ஒரு நிகழ்வு அவரது மாறிட்டு. இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருக்கு குர்ஆன் இறங்கின ஃப்ரெஷ்ஷோட கேட்கறதுக்கு விருப்பமோ, இந்த இப்னு உம்மி அப்துல் பர் என்று சொல்லக்கூடிய இந்த இப்னு மஸ்ஊதுடைய கிராத்தை கேளுங்க என்று சொன்னார். எப்படி பாராட்டு, எப்படி வார்த்தை, அவருக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டோன்னு அவருக்கு எப்படி இருந்திருக்கும். குர்ஆன் எனக்கு எப்படி இறங்கிச்சோ, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காட்டி எப்படி இறங்கிச்சோ, அந்த ஃப்ரெஷ்ஷோட யாருக்கு கேட்க விருப்பமோ, அந்த ஃப்ரெஷ்னஸான கிராத்தை யாருக்கு கேட்க விருப்பமோ, இவர கிராத்தை கேட்க. அந்த பாராட்டு, அந்த ஒரு வார்த்தை காலமெல்லாம் அவரை காரியாக மாற்றிருக்கார். ஓரத்தை நிறுத்தி இருக்க மாட்டார். அந்த பாராட்டு போதும். அப்படித்தான் இருந்திருக்கும் அபு மூசா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு புல்லாங்குழல் என்று வர்ணிச்ச நேரம் அப்படித்தான் இருந்திருக்கு. அப்போ இது ரசூலுல்லாஹ்ங்கிற ஒரு பியூட்டி. யாரையுமே அவங்க ஒதுக்கி பார்க்கறது, எல்லாருக்கும் அங்கீகாரம், எல்லாரையும் பாராட்டுற, எல்லாருக்கும் ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குற அந்த பண்பு அவர்கள்ட்ட இருந்திருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். மாத்திரமல்ல, நாங்கள் மட்டும் இந்த குர்ஆனோட இன்பத்தை அனுபவித்து போதாது, எங்களோட தலைமுறை இந்த குர்ஆனை அனுபவிக்க வேண்டும், அடுத்தவர்களுக்கு இந்த குர்ஆனுடைய சிந்தனையை கொடுக்க வேண்டும், இந்த குர்ஆனுடைய அறிவை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை கற்றுக் கொடுக்கின்றவர்களாக இருந்தார்கள். கற்றுக் கொடுப்பவர்களை தூண்டினார்கள். கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? த ஹைலி குவாலிட்டியான ப்ரொஃபஷன் எது தெரியுமா? ஆக உச்சகட்ட ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு தொழில் எது தெரியுமா? குர்ஆனை கற்றுக்கிறது. அது நீங்கள் யாராக அமைக்கலாம், டாக்டர் ஆகிக்கலாம், என்ஜினியர் ஆகிக்கலாம், டீச்சர் ஆகிக்கலாம். ஆனால் நீங்களும் யாருக்காவது ஒருவருக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பதை ஒரு ப்ரொஃபஷனாக செய்கிறீங்களா, ஒரு சின்ன உங்களோட ஒர்க்காக செய்கிறீங்களா, யூ ஆர் த பெஸ்ட் ஆஃப் பீப்புள். நீங்கள் தான் மனிதர்கள் ஆகச் சிறந்தவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் தான் பெஸ்ட். உங்களை விட்டால் யார்? எந்த தொழிலும் குர்ஆனை கற்றுக் கொடுக்குற தொழில் தான் உலகத்திலேயே ஆக சிறந்த தொழில். அவர்கள் தான் உலகத்திலேயே ஆக சிறந்த மனிதர். இது ஹாஃபிதாக இருந்து தான் கற்றுக் கொடுக்கணும், ஆலிமாக இருந்து தான் கற்றுக் கொடுக்கணும், மதரசாவில் ஓதிட்டு வந்தால் தான் கற்றுக் கொடுக்கணும். நமக்கு தெரிஞ்சது இன்னொரு ஆள் சொல்லணும். இதுதான் இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற விஷயம். எனவே தான் அவர்கள் சொன்னார்கள், இந்த சமுதாயம் சூரத்துல் ஃபுர்கானுடைய 30வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வகால ரசூல், நம்முடைய தூதர் பிரார்த்திக்கக்கூடியவராக இருந்தார், யா ரப்பி, என்னுடைய இரட்சகனே, இன்ன கௌமி, என்னுடைய இந்த சமுதாயம், இத்தகது ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை தான் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் மஹஜூரா, அவருடைய விஷயமாக. ஆகவே இந்த சமுதாயம் இந்த குர்ஆனை எடுத்துக்கொண்ட சமுதாயமாகத்தான் எடுக்க வேண்டும். இந்த உம்மத் குர்ஆனுடைய உம்மத்தாக தான் இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் அதிகமாக பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள்.
எனவே அப்படிப்பட்ட ஒருவராக நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, குர்ஆனினால் தாக்கமடைந்து அழக்கூடியவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்துல்லா இப்னு ஷகீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் இருந்தபோது தொழுது கொண்டு குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் நான் அவர்களுக்கு அருகிலே போய் பார்த்தேன். நெஞ்சுக்குள்ளே இருந்து உலை கொதிப்பது போன்ற சத்தத்தை நான் கேட்டேன். அது என்ன சத்தம் என்று போய் பார்த்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனினால் தாக்கமடைந்து அழுது கொண்டிருந்த சத்தம் தான் அது. அந்த சத்தத்தை கேட்டு நான் மிகவும் ஆச்சரியமடைந்தேன் என்று அந்த சஹாபி அறிவிக்கக்கூடிய ஹதீஸை நான் அவர் சொன்ன தானே தியானத்தில் இருந்து குர்ஆனை ஓதி அதுக்காக அழுது அந்த ராகத்தில், அதில் சிந்தனையில், அதில் ஒளியில், அதில் அந்த தாத்பரியத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதிருக்கக்கூடிய பல சந்தர்ப்பங்களை நாங்கள் பார்க்கிறோம். இந்த சமுதாயத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன லாஸ்ட் மெசேஜ், ஃபைனல் மெசேஜாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவுடைய உரையிலே வைத்து சொன்ன ஒரு விடயம் இருக்கிறது. நான் இந்த உலகை விட்டு பிரிவதற்கு முன்னால் இந்த சமுதாயத்துக்கு இதனை சொல்ல வேண்டும் என்று சொன்ன ஒரு விஷயம் அதுதான், நான் உங்கள்கிட்ட எதையும் விட்டுட்டு போல், சொத்து, சுகம், வாரிசு சொத்துக்கள் எதையும் விட்டுட்டு போல், ரெண்டே விஷயங்களைத்தான் விட்டுட்டு போகிறேன். அதை நீங்கள் வைத்து கொண்டால் ஒருபோதும் வழிகட்ட மாட்டீங்க, வழி தவற மாட்டீங்க. அதில் ஒன்று தான் இந்த குர்ஆன், இரண்டாவது என்னுடைய சுன்னா என்று சொன்னார். இந்த குர்ஆனையும் சுன்னாவையும் நீங்கள் பின்பற்றும் காலமெல்லாம் நீங்கள் நேர்வழியில் இருப்பீர்கள், வழி தவறி போக மாட்டீங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக இந்த ஃபைனல் மெசேஜ் இந்த சமுதாயத்துக்கு அவர்கள் சொன்னது இதைத்தான். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதம், குர்ஆனுடைய மாதம், குர்ஆனோடு நெருக்கமாக இருக்க வேண்டிய மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 10 வழிமுறைகளை நான் சொன்னேன். குர்ஆனோடு எப்படி அவர்கள் இருந்து கொண்டார், குர்ஆனோடு எப்படி நடந்து கொண்டார், குர்ஆனை எப்படி படித்தார்கள், எப்படி விளங்கினார்கள், எப்படி கற்றுக் கொடுத்தார்கள், எப்படி ஓதினார்கள், எப்படி ஓத கேட்டார்கள், குர்ஆனுக்குரிய கண்ணியத்தை எப்படி கொடுத்தார்கள், குர்ஆனிய மனிதர்களை எப்படி கௌரவித்தார்கள், குர்ஆனை சுமந்த மனிதர்களை எப்படி பாராட்டினார்கள் என்றெல்லாம் நாங்கள் பார்த்திருக்கிறோம். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் குர்ஆனுக்குரிய மாதம் தான். எனவே முடியுமான வரைக்கும் குர்ஆனோடு எங்களை பிணைத்துக் கொள்வோம். முடியுமான நேரங்களிலெல்லாம் குர்ஆனை ஓதுவோம், செவிமடுப்போம், கற்போம், கற்பிப்போம். குர்ஆனிய மனிதர்களாக நாங்கள் மாறுவதனூடாகத்தான் நல்ல ஒரு சிந்தனை எங்களுக்குள் வரும், அது எங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை தரும். எனவே வல்ல அல்லாஹ் தஆலா குர்ஆனிய மனிதர்களாக வாழ்ந்த நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.